அங்க ஆசிரமத்துல இருக்க வெண்ணிலாவுக்கு திடீர்னு மயக்கம் வருது. மயங்கி போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா மயக்கம் வரதுக்கு முன்னாடியே பல நினைவுகள் அவங்க மனசை போட்டு அரிக்குது. அங்க இங்கேயும் ஓடுற மாதிரி இப்படி பல பல விஷயங்கள் அவங்க மைண்டுக்குள்ள ஓட அதையெல்லாம் தாங்க முடியாம மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்ததுக்கு பிறகு அக்கம் பக்கத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல அவங்களும் டாக்டர் எங்க ஆசிரமத்துக்கு ஓடி வராங்க. செக்அப் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கான அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க நிவேதாவுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? இனிமே அவ தன்னை பத்தின எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுப்பாளான்னு சொல்ல, கண்டிப்பா தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால தான் உங்களை அடிக்கடி பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க சொன்னேன். அவங்களுடைய செயல்களில் மாற்றம் ஏற்படுதுன்னு நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கே அந்த விஷயம் தோணுது. அவங்கள செக்அப் பண்ணி பார்த்ததுல முன்னைய விட இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததும் எனக்கு தெரிய வந்தது. இப்போ இவங்க மயங்கி விழுந்ததுக்கான காரணம் கூட அதுவாக தான் இருக்கலாம். மயக்கம் என்ன கொஞ்ச நேரத்தில் தெளிஞ்சிரும். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி பாருங்க. இவங்களை பத்தின உண்மை, இவங்க யாரு என்ன அப்படின்ற விஷயங்களும், இவங்க ரிலேட்டிவ் இந்த மாதிரி யார் இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அங்கே பக்கத்தில் அதாவது நிவேதாவை கவனிச்சுக்கிற அந்த அம்மாவும் ஒருவேளை நிவேதாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தாலும் கூட அவளை பற்றின விஷயங்களை கேட்டு கண்டுபிடிச்சி அவங்கள அவளை உரியவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அந்த நாளுக்காக தானே நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும். நிவேதா முதல்ல கண்ணு முழிக்கட்டும், நம்ம போய் கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் போயிட்டு அங்கே சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்க நேரத்தில் நிவேதா கண்ணு முழிச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நிவேதா அமைதியாக தான் இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. என்னடி டாக்டர் ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாரு, இவ எப்போதும் போல தானடி இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிவேதாவுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. அந்த ஒரு ஞாபகத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. நிவேதா நிவேதான்னு கூப்பிடுறாங்க. இங்கே எதுவுமே பேசாமல் வெண்ணிலா உட்காந்துருக்க. நிவேதா ஒன்னதாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்கே அப்படியே பார்க்குறாங்க. உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க கிட்ட இப்போதைக்கு சொன்னால் அது பெரிய பிரச்சனையில் முடியும். அதனால் நம்ம எப்போதும் போல் அமைதியாகவே இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இங்கே நிவேதா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. இங்கே எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்ததுமே, இல்லை இன்னும் அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் இன்னும் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, பார்க்கலாம், இது அறிகுறின்னு தானே சொல்லிட்டு போனாங்க. உடனே ஞாபகம் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே, வாங்கம்மா அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாருமே அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போக இங்கே நிவேதா அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு விஜய் பற்றின எல்லா நினைவுகளுமே வந்துடுச்சு. இப்போது இங்கே விஜயை பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திலையும் நெருக்கடியிலையுமே இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க வெண்ணிலா. வெண்ணிலா இங்கே எப்படியாவது விஜயை பார்க்கணும், என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமானவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கொள்ள வெறியில் இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எப்பொழுதும் போல இங்கே ஆசிரமத்தில் எல்லாருமே சாப்பிட கூப்பிடுற நேரத்தில் இங்கே நிவேதாவை காணும். நிவேதா எங்கன்னு அங்கே இங்கேயும் தேடி அலைகிறாங்க. எங்கேயுமே காணும். எங்கே போயிருப்பா? இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நிவேதா ஆசிரமத்திலேருந்து வெளியில் போகிறத பார்த்ததுமே இங்கே பகிர்னு தூக்கி போடுது அந்த அம்மாவுக்கு. நிவேதா எதுக்காக இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அவளை இந்த மாதிரி நேரத்தில் பக்கத்தில் கூடவே இருந்து கவனிச்சுக்கணும்னு டாக்டர் சொன்னார். ஆனால் நம்ம வேலைன்னு நம்ம தனியாக கிளம்பி போனதுனால இந்த மாதிரி நேரத்தில் இப்படி பண்ணிட்டாலே நினச்சி வருத்தத்தில் இருக்காங்க. சரி, நிவேதாவை தேடுறதுக்கு நம்மளே போகலான்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே நிவேதாவை தேடி அலைகிறாங்க. ஆனால் நிவேதா கரெக்டாக எங்கள் விஜய் வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் தானே குடியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நினைவுகள் எல்லாமே வந்ததுனால அங்கே வாசலில் போய் நிற்கிறாங்க. ஆனால் எங்கள் விஜய் வீட்லேயும் சரி, அதே போல் காவேரி வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வீட்டில் தான் யாருமே இல்லை. அப்போ அங்கே நிற்கிற பொண்ணை பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே தங்கியிருக்க யமுனா கேட்குறாங்க. இங்கே வீட்டில் யாருமே இல்லையான்னு சொல்லி கேட்க, இல்லை எல்லாருமே இப்போ தான் கிளம்பி வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போயிருக்காங்க என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் யாருன்னு சொல்லி நிவேதா கேட்குறாங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம்னு சொல்ல, ஓ இவங்க புதுசாக குடி வந்த ஆளாக இருக்கும், கண்டிப்பாக இங்கே இவங்களை பற்றி சரியாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவங்க எங்கே போயிருப்பாங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளே உடனே யமுனா சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கா? எந்த கோவில்னு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அவங்க எப்போதும் போகிற கோவில் தான் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் யார், அவங்களுக்கு ரொம்ப சொந்தமானு கேட்க, கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக போக இங்கே யமுனா பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க அம்மா சாரதா கூப்பிட்ட உடனே இங்கே யமுனா ஓடி போகிறாங்க. நிவேதா யோசனையிலே இருக்காங்க. அப்போ விஜய் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தான் போயிருக்கணும், நம்ம அங்கே போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நிவேதா நேராக அந்த கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போனால் அங்கே தான் தாத்தா பாட்டி விஜய் காவேரின்னு எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க.
இங்கே அன்பரசு அவங்க அம்மா ராகினி அஜய் இவங்க எல்லாருமே அன்பரசு வீட்டுக்கு போயிருக்காங்க. மற்ற எல்லாருமே கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போகிற இங்கே வந்து நிவேதா அங்கே பார்க்குறாங்க. விஜய் வந்துட்டு நிற்கிறத பார்த்த உடனேயே அப்படியே கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. கூடவே பக்கத்தில் நிற்கிற காவேரியும் பார்க்குறாங்க. இது யார் இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்க, வாம காவேரின்னு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் கூட்டிகிட்டு வரதை பார்க்குறாங்க. விஜயும் வந்துட்டு பக்கத்தில் வரதை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு யார் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தில் நின்றுட்டுருக்காங்க. இவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமேன்ற மாதிரி யோசிக்க தான் நம்ம ஆசிரமத்துக்கு வந்துட்டு போன விஷயமும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இது அன்னைக்கு ஆசிரமத்துக்கு வந்துட்டு போனவங்களாச்சே, இவங்க எப்படி இங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட வெண்ணிலா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு காவேரியும் வந்து உட்கார, எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காராங்க. விஜய் தனியாக போய் ஒரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது யார் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு முன்னாடி விஜயை பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி விஜய் தனியாக நிற்கிறத கவனிக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்சி எங்கள் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா, தான் கையில் வச்சுருக்க கத்தியை எடுக்கிறாங்க. நேராக அங்கே விஜயையும் பார்க்குறாங்க. ஏன்னா தன்னுடைய பிரச்சனைக்கு மூல காரணமே இங்கே விஜய் தான் அப்படின்றது தவிர அவங்க மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவங்க கொலைவெறியோட இங்கே விஜயை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தனக்கு நினைவு வந்த முதல்லையே வந்துட்டு விஜயை சந்திக்கணும், விஜய்க்கு சந்தோஷமே இருக்கக்கூடாது, அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே விஜயை பார்க்குறதுக்கும் வெண்ணிலா ஓடி வராங்க. அவங்க மேலே இருக்க காதலில் ஓடி வராங்கன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இவங்க ஓடி வர காரணமே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க அம்மா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் இவங்களால தான், இவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தது எல்லாமே இங்கே வந்து விஜயால தான்ற விஷயமும் தெரிய வருது. ஏன்னா விஜய் வந்து அப்படி பண்ணவே இல்லை. விஜய்க்கு பின்னாடி இருந்த அவங்க சித்தப்பாவும் அதே நேரம் அஜயும் பண்ண வேலையால் தான் விஜயோட வாழ்க்கையே இப்படி மாறினது. அது தெரியாமல் இங்கே நினச்சிட்டு இருக்க வெண்ணிலா வந்து தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் தான் இதுக்கு காரணம், அதனால் விஜயை கொலை பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன சமயத்தில் அங்கே இருந்தவங்க சொல்லிக்கிட்ட விஷயம், அதாவது இங்கே யாரும் அன்பரசு ஏற்பாடு பண்ண ஆட்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் இங்கே விஜய் வந்து ஆள் ஏற்பாடு பண்ணி இங்கே தன்னுடைய அம்மா அப்பான்னு எல்லாருமே கொலை பண்ண சொல்லுது அப்படின்ற மாதிரி இங்கே நினச்சிட்டு இருக்காங்க. இது தெரியாத வெண்ணிலா வந்துட்டு இது எல்லாமே அவங்க சித்தப்போட சூழ்ச்சின்னு தெரியாத வெண்ணிலா இது விஜய் தான் காரணம்னு கொலை பண்ணுறதுக்கே வந்துடுறாங்க. தன்னுடைய கையில் இருக்க கத்தியை பார்க்குறாங்க. அங்கே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க விஜயும் பார்க்குறாங்க. இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக தன்னுடைய பின்னாடி கத்தியை வச்சுக்கிட்டு மெதுவாக அந்த பக்கம் வரதையும் கவனிக்கிறாங்க. தனக்கு பின்னாடி இந்த கத்தியை வச்சுக்கிட்டு மெதுவாக இங்கே விஜய் பக்கமும் போகிறாங்க. அதை அங்கே தாத்தா பாட்டி கூட பேசிக்கிட்டு இருந்தால் காவேரி பார்க்குறாங்க. இது பார்க்குறதுக்கு அன்றைக்கி ஆசிரமத்தில் பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கே, இவங்களுக்கு குணமாயிடுச்சான்னு பக்கத்தில் இவங்களை கூட்டிகிட்டு வர அம்மாவும் யாரையும் காணோம், இவங்க மட்டும் தனியாக வந்திருக்காங்க. சரி என்ன ஏதுன்னு தெரியல, போய் பார்க்கலான்னு சொல்லி இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நிவேதா பின்னாடியே போகிறாங்க. நிவேதா பின்னாடி கத்தி இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அதே போல் இங்கே என்ன கத்தியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னாச்சு இவங்களுக்கு, இது மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்களை தனியாக விட்டுட்டு அந்த அம்மா எங்கே போனாங்க அப்படின்ற யோசனையிலே தான் காவேரி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போது பக்கத்தில் கொஞ்சம் நெருங்கின உடனேயே வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா கத்தியை எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாங்க விஜய் குத்துறதுக்காக. ஆனால் அந்நேரம் பார்த்து என்ன பண்ணிடுறாங்கன்னா காவேரி விஜய் விஜய்னு சத்தம் போடுறாங்க. விஜய் ஆனால் இது எதையுமே கவனிக்காத விஜய் பின்னாடி திரும்பி நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய்னு எவ்வளவோ சத்தம் போட்டு காவேரி பின்னாடியே ஓடி வராங்க. ஆனால் இதை வந்துட்டு விஜய் கவனிக்கவே இல்லை. அதே போல் தாத்தா பாட்டியும் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு அவங்களும் இதை கவனிச்சுட்டு பின்னாடியே ஓடி வராங்க. ஆனால் விஜய்க்கு தான் காதலை விழுகவே இல்லை. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த வெண்ணிலா வந்துட்டு வேகமாகவே போகிறாங்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு முன்னாடியே காவேரி போக இவங்க குத்த போகிற நேரத்தில் அது காவேரி வயத்தில் அந்த கத்தி குத்து பட்டுறது. இதில் அங்கனையே சரிஞ்சு விழுந்துடுறாங்க காவேரியும். காவேரி என்னாச்சு உனக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரே பிளட்டாக இருக்குது. இதை பார்த்து இங்கே விஜய்க்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்னாச்சு காவேரின்னு சொன்னால் காவேரியோட வயிற்றில் கத்தி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்நேரம் இங்கே வெண்ணிலாவும் வந்துட்டு நிற்கிறத பார்த்ததும் வெண்ணிலாவா அப்படின்ற மாதிரி பேர் அதிர்ச்சியில் வெண்ணிலாவை பார்த்துட்டே இருக்காங்க. இவ எதுக்கு இப்படி பண்ணான்றதும் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, ஒன்றுமே புரியலை. அவங்களுக்கு தலையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்குது. அதே நேரம் எங்கள் காவேரியை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருந்துகிட்ருக்காங்க. எங்கள் விஜயும் இங்கே தாத்தா பாட்டி 2 பேருமே எப்படியாவது காவேரியை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி எங்கள் விஜயை கூட்டிகிட்டு கார் எடுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதுக்கு இடையில எங்கள் வெண்ணிலா இங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறாங்க. இப்போ எதுக்காக வெண்ணிலா வந்தா, எதுக்காக நம்மளை குத்துறதுக்காக வந்தா, இடையில காவேரி வந்து எதுக்கு இப்படி அவளுடைய உயிரை நமக்காக பண்ண வைக்கணும், இப்படி பல குழப்பங்களில் இருந்துகிட்டு இருக்காங்க விஜயும். காவேரிக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இங்கே விஜய்க்கு வந்து நிம்மதியாகும். ஆனால் இங்கே டாக்டர் எதுவுமே வந்து பேச மாட்டாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. வர்றவங்க போகிறவங்க கிட்டே கேட்டுகிட்டே இருக்காங்க விஜயும். ஆனால் யாரும் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அதே நேரம் எங்கள் தாத்தா பாட்டியும் அழுதுகிட்டு இருக்கேன். நீங்கள் அழாதீங்க தாத்தா, காவேரிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ல. வெண்ணிலா எப்படிப்பா வந்தா, அவள் இந்த ஊருக்கு எப்படி வந்தா, எங்கேருந்து வந்தா, ஒன்று எதுக்கு அவள் கொலை பண்ணணும், எதுவுமே எனக்கு புரியலை, என்ன காரணம்னு தெரியலேன்னு எங்கள் தாத்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே உடனே தாத்தா கேட்குறாங்க விஜய்கிட்ட, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா விஜய்னு சொல்லி கேட்க, என்ன தாத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க,
கேட்குறாங்க. இந்த நேரத்தில் என்ன சத்தியம்னு கேட்குறாங்க. எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குப்பா, நீ காவேரியை விட்டு போயிட மாட்ட, காவேரி கூட தான் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழுவேன்னு என் மனசு அதை தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இந்நேரம் வெண்ணிலா வந்து உன் முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து நிற்பான்னு நினச்சி கூட பார்க்கல. ஒருவேளை வெண்ணிலாவால் உன் மனசு தடுமாறு அடைஞ்சதுன்னா இதனால் காவேரியோடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. காவேரி கூட தான் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழுவேன். வெண்ணிலாவே வந்தாலும் வெண்ணிலா வந்து என்ன காரணம் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு எங்கள் தாத்தா கேட்குறாங்க. இதை கேட்ட விஜய் தடுமாற்றத்தோடு நிற்க, என்னப்பா விஜய் என்ன தடுமாறுற? உனக்கு அப்போ காவேரி கூட சேர்ந்து வாழ விருப்பம் தானே? விரும்பி தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் இப்போ பாரு, அவன் உனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சு நிற்கிறானா? அவன் உண்மையில எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பா? கொஞ்ச நாள் யோசிச்சு பாரு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையில் எங்கள் உடனே டாக்டர் வந்துட்டு விஜயை கூப்பிடுறாங்க. உங்களை தான் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணுன்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே விஜய் பதறி அடித்து உள்ளே ஓடுறாங்க. உள்ளே ஓன பிறகு இங்கே காவேரியை பார்க்குறாங்க. என்ன காவேரி, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு பின்னாடி நாங்கள் எல்லோரும் இருக்கோம், தாத்தா பாட்டி நான் எல்லாருமே இருக்கோன்னு சொல்ல, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல விஜய், உங்களுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நினச்சி நான் பயந்துட்டேன்னு சொல்ல, நீ என்னை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல, நீ எதுக்காக நீ இப்படி பண்ணின அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளவோ சத்தம் போட்டேன், ஆனால் உங்களுக்கு காதில் விழலை, உங்களுக்கு எதுவுமோ ஆயிடுமோன்ற பயத்தில் தான் நான் குறுக்க வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. அந்த பொண்ணை நான் ஆசிரமில் பார்த்தேன்னு சொல்லலை, அந்த பொண்ணு எதுக்காக உங்களை கொலை பண்ண வந்தானே எனக்கு தெரியவே இல்லை விஜய், ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்களுக்கு எதுவும் ஆயிடுமோன்னு, என்னைய கைவிட்டுற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. இங்கே எனக்கு யமுனாவுக்கும் நான் ஏன் டல்லாக இருக்கேன், அப்செட்டாக இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கல்ல, ஒருவேளை சர்ஜரிக்கு அப்புறம் நான் இல்லாமல் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேன்னு சொல்ல, அப்படிலாம் பேசாதன்னு சொல்லி இங்கே வாயில் கையை வச்சு பொத்துறாங்க. ஆனால் அங்கே தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் விஜய், என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுமோன்னு நினச்சி தானே நீங்கள் கவலைப்பட்டீங்க, அதுக்காக தானே எங்கள் நிவின் கிட்டே போய் பேசுனீங்க, நிவின் மூலமாக எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிடுச்சு, அந்த இருந்த கோபத்தினால தான் உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்தேன், மற்றபடி எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே நான் உங்களை விட்டு போனால் தானே நான் நிவின் கூட போய் சேர்ந்துற பற்றி யோசிக்கிறதுக்கு, நிவினே என் வாழ்க்கையை விட்டு போயிட்டான், அவனை மொத்தமாக வெறுத்துட்டேன், வெறுத்ததுக்கு தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணினேன், அப்படி இருக்கப்போ நான் நிவினை பற்றி திரும்ப எப்படி யோசிப்பேன், இப்போ என் மனசில் இருக்கிறது நீங்கள் தான், அதை சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் விஜய் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டே இருக்க, இங்கே டாக்டர் வந்துட்டு சரி முதல்ல இவங்களை ஐசியூக்கு கூட்டிகிட்டு போகலாம், சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே விஜயும் வெளியில் வந்து என்னப்பா விஜய், காவேரி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா தாத்தாவுடைய கையை வாங்கி, சத்தியமாக காவேரி கூட தான் தாத்தா இருப்பேன், காவேரியை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், வெண்ணிலாவே வந்தாலும் வெண்ணிலா எதுக்காக இப்படி பண்ணான்ற விஷயத்த தெரிஞ்சுக்க தான் முன்னாடி போவேனே தவிர திரும்ப வெண்ணிலா பற்றின வேறு எந்த மாதிரியான எண்ணங்களும் எனக்கு வரவே வராதுன்னு சொல்லி இங்கே தாத்தா கையை பிடிச்சி சத்தியம் பண்ணுறாங்க. இதனால் தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பாட்டி வேறு ரொம்ப அழுதுகிட்டு இருக்க பாட்டியை வேற போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சர்ஜரி நல்லபடியாக முடியுது. எங்கள் டாக்டரும் வந்து சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தான், ஒரு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிருந்தா உங்கள் உயிருக்கே டேமேஜ் ஆயிருந்திருக்கும், ஆனால் பரவாயில்ல, ஆனால் கத்தி குத்து கொஞ்சம் மேல் பட்டதுனால தான் இவங்களை காப்பாற்ற முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, தையல் போட்டிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே இனிமேல் விஜய் நான் பக்கத்துலேருந்தே கவனிச்சுக்கிறேன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் போலீஸ் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஆசிரமம்னு சொன்னாலே காவேரி அப்படின்றதுனால அந்த ஆசிரமத்தை பற்றி விசாரித்து இங்கே வெண்ணிலா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. வெண்ணிலாவோட பேர் நிவேதான்ற விஷயமும் தெரியுது. நிவேதாவுக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிட்டு இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ற விஷயமும் தெரியுது. இனிமேல் இவளுக்கு பின்னாடி என்ன நடந்தது, எதுக்காக இப்படி பண்ணா, என்னையை கொலை பண்ணுறதுக்காக அவையே இவ்வளோ ஒரு வெறியாக இறந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இனிமே இங்கே காவேரி உயிருக்கும் உன்னோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா இங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து வைக்கிறது நல்லதுன்னு தாத்தாவும் சொல்கிறாங்க. சரி தாத்தா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நீ இப்போதைக்கு காவேரி பக்கத்தில் இருப்பா, நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக இந்த கம்ப்ளைண்ட்டை நான் கொடுக்குறேன்னு எங்கள் தாத்தா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே போகிற விஜய் காவேரி கையை பிடிச்சிட்டு இருக்க, காவேரி மயக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க. உன்னை என்றைக்குமே கைவிட மாட்டா காவேரி, எனக்காக உன் உயிரை கொடுக்கணும்னு துணிஞ்ச உனக்கு நான் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் சந்தோஷம் மட்டும்தான், இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டுமா தான் இருப்பேன், உனக்கு இப்போன்னு இல்லை எப்பொழுதும் நான் கவலையை கொடுக்க போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்கேருந்து நிவின் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நிவின் அப்புறம் எல்லாருமே ஓடோடி வராங்க. நிவின் தான் வந்துட்டு எங்கள் ரூம்குள்ளே முதல் ஆளாக ஓடி வராங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே கங்கா, யமுனா அப்புறம் எல்லாருமே வராங்க. அதுக்கு முன்னாடி இங்கே நிவின் வர, நிவினை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. என்னாச்சு காவேரிக்குன்னு சொல்லி கேட்க, இங்கே எதுவுமே பேசாமல் நிவினை பார்க்குறாங்க விஜயும். விஜய் அதுக்குள்ளே வந்துட்டு காவேரி கண்மொழிக்கும் விஜய்
விஜய் விஜய்ன்னு மட்டும்தான் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் விஜய் நான் பக்கத்தில் தான் இருக்கேன் காவேரின்னு சொல்ல, நீ யாரையா முதல்ல உன்னைய காப்பாற்றணுங்கிறதுக்காக இவ எதுக்கா தான் உயிரை கொடுக்கணும்? உனக்கு தேவையா காவேரின்னு சொல்ல, போதும் நிறுத்து. நீ எதுக்கு இப்போ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு டென்ஷன் பண்ணாத. என்னால் உடம்புக்கு சுத்தமாக முடியலை. நீ இங்கேருந்து கிளம்பி போ. எனக்கு உன்னை பார்க்க கூட பிடிக்கல. எனக்கு விஜய் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதும். விஜய் கூட தான் நான் சேர்ந்து வாழ போகிறேன். இதை உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்ல, எங்கள் விஜயை வந்து கையை விடாமல் பிடிச்சிட்டே இருக்காங்க காவேரியும். ஆனால் அதே நேரம் இங்கே விஜயும் வந்துட்டு காவேரி கை இருக்க பிடிக்க இதை பார்த்து இங்கே நிவின் கலங்கி போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் காவேரி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க. இங்கே போன கொஞ்ச நேரத்தில் மற்ற எல்லாரும் ஓடி வந்து காவேரி கிட்டே கேட்க விஷயம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்தில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தாத்தா ஏதேதோ சொல்லி சமாளித்து அவங்க மனசை வந்துட்டு அவங்க மனசு கஷ்டப்படாமலையும் பார்த்துக்கிறாங்க தாத்தா. அதே போல் எங்கள் விஜய் வந்துட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் காவேரியும் நம்மளும் வாழ்க்கையில் ஒன்று சேர போகிறோம் அப்படின்றத நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வெண்ணிலா பற்றின என்ன ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் எப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும். வெண்ணிலாவுக்கு என்னாச்சு? நம்மளை பழிவாங்கிற அளவுக்கு அவளுக்கு என்ன கோவம்? இது எல்லாமே தெரிஞ்சாகணுமேனு எங்கள் விஜய் இருந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக இப்போ வெண்ணிலாவால் விஜய் காவேரி 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க.